வணக்கம் நண்பர்கள். தொடரும் இன்ஸ்டாகிராம் கொலை அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, இந்த வீடியோ போகலாம். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னையே இந்த சம்பந்தமான வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னொரு கொலை நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மாண்டியாவை சேர்ந்தவங்க தீபிகா அப்படிங்கிற 28 வயது பெண். அவருடைய கணவர் பெயர் மகேஷ், அவருடைய கணவர் பெயர் லோகேஷ். அவருக்கு வயது 35. இந்த தம்பதிக்கு 8 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க. இந்த தீபிகா அவர்கள் அதே பகுதியில் இருக்க பள்ளியில் ஒரு ஆசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். சம்பவத்தை அன்னைக்கு காலையில் தன்னுடைய கணவருக்கு ஃபோன் செஞ்சு பள்ளியிலேருந்து நான் வரத்துக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க. அவருடைய கணவர் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. தன்னுடைய மனைவி சொல்லிய நேரம் மீறியும் வீட்டுக்கு வந்து சேராதனால பள்ளிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பள்ளிக்கூட நிர்வாகத்திலேருந்து உங்களுடைய மனைவி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கே வரலன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு தீபிகாவுடைய கணவர் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய மனைவி வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அவங்க இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. அடுத்ததாக தீபிகாவுடைய மற்ற உறவினர்கள் நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறப்போ அவங்களும் அதே பதில் சொல்கிறாங்க. தீபிகா அந்த பகுதிக்கு வரவில்லைன்னு சொல்கிறாங்க. இதனால் தீபிகாவுடைய கணவர் அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்திற்கு தன்னுடைய மனைவி காணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக 4 நாள் கழித்து காவல்துறையிலிருந்து தீபிகாவுடைய கணவர் லோகேஷுக்கு ஒரு ஃபோன் வருது. அங்கே இருக்கிற நரசிம்மர் கோயில் அடிவாரத்தில் ஒரு பெண் சாக்கு மூட்டையில் கொலை செய்து கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது உங்களுடைய மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கு சென்று பார்த்த லோகேஷ் அது தன்னுடைய மனைவி தான் அப்படி உறுதிப்படுத்துகிறாங்க. உடனடியே காவல்துறைகள் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த நரசிம்மர் கோயிலுக்கு யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ஆளை செய்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்க ஒரு எதோச்சரியமாக ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோவில் தீபிகாவும் ரித்தீஷ் அப்படிங்கிறவரும் சண்டை போட்டுருக்கிற ஒரு பதிவாகிருக்கிறது. இந்த ரித்தீஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா தீபிகா இருக்கிற பகுதியிலே தான் அந்த ரித்தீஷ் அவர்களும் வகிக்கிறாங்க. காவல்துறையில் ஒரு முடிவுக்கு வந்து ரித்தீஷை பிடிச்சி விசாரிக்க செய்கிறப்ப தீபிகாவை கொலை செய்து தான் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறார். என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா தீபிகா இன்ஸ்டாகிராமில் ஒரு பிரபலமான வீடியோ போடுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடியோ போடுறதுல இன்ஸ்டாகிராம் மூலமாக ரித்தீஷ் பழக்கமாக இருக்கிறாரு. தீபிகா வீடியோ போடுறதுக்கு இந்த ரித்தீஷ் உதவி பண்ணியிருக்கிறாரு. அது மேக்கப் சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணுறதெல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாரு. அந்த உதவி அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு தகாத உறவாக மாறுகிறது. அதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் தீபிகாவை பற்றி தவறாக பேசுகிறார்கள். தீபிகாவுடைய கணவருக்கும் இது காதுக்கு போகிறது. உடனடியாக தீபிகாவுடைய கணவர் தீபிகாவை கண்டித்து அவரிடம் இருக்க உறவை துண்டிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அது தவறாக பேசப்படுகிறது. அதனால் உறவை துண்டிக்க அறிவுறுத்துகிறார். அதன் பேரில் தீபிகாவும் அதனுடைய உறவை ரித்தீஷ் கூட இருந்த உறவை துண்டித்துக் கொள்கிறார். ஒரு கட்டத்தில் தீபிகாவுடைய உறவை துண்டித்ததுனால கோபமடைந்த ரித்தீஷ் தனக்கு பிறந்த நாள், அதனால கடைசியாக ஒரு முறை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்றாரு. அந்த கோயில் தான் நரசிம்மர் கோயில். அப்படி ரித்தீஷை சந்திக்க சென்ற தீபிகா ரித்தீஷுக்கு ட்ரெஸ்ஸும் பரிசு பொருளும் வாங்கிட்டு வராங்க. அந்த இடத்துல ரித்தீஷ் ஏன் தன்னோட பேசுறது துண்டிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு தீபிகா எனக்கு குடும்பம் இருக்குது, 8 வயதில் குழந்தை இருக்குது, அதனால் நம்மளுடைய உறவு தொடர வேணாம்னு சொல்கிறாங்க. அதனால் கோபமடைந்த ரித்தீஷ் என்னோட பேசலைன்னா நீ உயிரோடையே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு சாக்கு மூட்டையில் கட்டி அதே பகுதியில் புதைச்சிடுறாரு. அதன் பிறகு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 1 வருஷம் கழித்து ஜெயிலில் இருந்து இப்போ வெளியே வந்திருக்கிறாரு. ஜாமீனில் வெளியே வந்தவர் தன்னுடைய சகோதரி திருமணம் ஏற்பாடாயிருக்கு. அந்த திருமண ஏற்பாடில் சந்தோஷமாக கலந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த தீபிகாவினுடைய தந்தை மற்றும் 8 வயது குழந்தையினுடைய பேர குழந்தையினுடைய தாத்தாவாகிய வெங்கடேஷ் அவர்கள் கோபமடைகிறாரு. தன்னுடைய மகளை இழந்திருக்கிறோம், தன்னுடைய பேர குழந்தைக்கு தாய் இல்லாதனால யார் தாய் அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த சோகத்தில் இருக்க வெங்கடேஷால ஒரு குற்றத்தை தன்னுடைய மகளை கொலை செய்த ஒரு குற்றவாளியினுடைய குடும்பமும் குற்றவாளியும் சந்தோஷமா இருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ள பொறுத்துக்கொள்ள வெங்கடேஷால் முடியவில்லை. அந்த பகுதியில் ரித்தீஷனுடைய தந்தை நரசிம்மன் அவர்கள் டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. அங்கு சென்ற வெங்கடேஷ் அவர்கள் நான் என்னுடைய மகளை இழந்திருக்கிறேன், என்னுடைய பேர குழந்தை தாய் இல்லாமல் வருத்தத்தில் இருக்குது, அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் ஒரு கொலையை பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செய்கிறாரு.
வெங்கடேஷுக்கும் நரசிம்மனுக்கும் வாக்குவாதம் முட்டுகிறது. ஒரு கட்டத்தில் வெங்கடேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து நரசிம்மனை சராமரியாக குத்துகிறார். அதே இடத்துல நரசிம்மன் கொலை செய்யப்படுகிறார், மரணம் அடைகிறார். காவல்துறை கைது செய்து வெங்கடேஷை சிறையில் அடைக்கிறாங்க. இதில் குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தான் குற்றவாளி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவியை கொலை செய்த ஒரு குற்றவாளிக்கு 1 வருஷம் கழித்து தண்டனை கொடுக்காம ஜாமீனில் வெளியிட்டிருக்காங்க. அதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தந்தை குற்றவாளியினுடைய தந்தையை கொலை செஞ்சிருக்கிறாரு. ஒரு அப்பாவியை ஒரு கொலைகாரனாகவும் இன்னொரு அப்பாவியை மரணமடையும் செஞ்சிருக்குது இந்த நீதித்துறை. இதனால தான் சொல்கிறேன், நீதிமன்றம் தான் முக்கிய குற்றவாளி. இந்தியாவில் இருக்க நீதிமன்றங்கள் தான் இதை போல குற்றவாளிகளை வளர்த்து கொண்டிருக்கிறது, அப்பாவிகளை கொலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த குற்றத்திற்கு காரணம் நீதிமன்றம் தான். அந்த குற்றவாளிக்கு தொடர்ச்சியாக ஆயுள் தண்டனை விதிக்காமல் ஜாமீனில் விட்டதான் இந்த குற்றத்துக்கு காரணம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.